வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஃபேஸ்புக் நண்பர் தங்கராஜ், கொண்டம்பாளையம், திருப்பூர் மாவட்டம், தாராவரம் வட்டம். இது வேணாங்கோயில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்கொண்டம்பாளையத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர், வலம்புரி விநாயகருங்க. அதில் வாழ்த்து வந்து கொண்டிருக்கிறார். இங்கே முன்னாடி இருக்கிற விநாயகர் பார்த்தீங்கன்னா இது ஆதி விநாயகர், முதல்ல இருந்த விநாயகருங்க இவர். இதை நாங்கள் முன்னாடி வச்சு தரிசனம் செஞ்சிட்ருக்குறோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிறது வலம்புரி விநாயகர், செல்வ விநாயகர். பிம்பிக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்குது. ஏதோ தெரியுது பார்த்தீங்களா, அது பட்டா ஏதோ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் திருக்கோயில். இது பார்த்திங்கன்னா மகாமுனி, ஊரோட மகாமுனி, ஊரோட இயற்கை அமைப்பு பாருங்க. ஊருக்கு மேற்கால மேற்கையில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. அது ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா சமுதாய கூடங்க. ஒரு இயற்கையான எழில் மிருகம் பார்த்தீங்களா, ஒரே தென்னை மரம். இவர் பரமசிவம், வேம்பரசு விநாயகர், வேம்பரசு மரங்க. எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்க. வேப்ப மரம், அரச மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஊர் எல்லையில் நிழலுக்கு நிழல் அதிகமாக, சமுதாய கூடம், விநாயகர் கோயில் எல்லாம் ஒருங்கே இணைந்து அமைஞ்சிருக்கிறது. ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. ரொம்ப பெரிய மரங்க. ஒரு நான் சின்ன பையன்லேருந்து இருக்குது, ஒரு 30-50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மரோட ஆயில். அதாவது பெருமா கோயில். அங்கே வாங்கினா கன்னிமார் பட்டத்தரசி கோயிலுங்குது. இந்த சிமெண்ட் செட் தெரியுது பார்த்தீங்களா, கன்னிமார் பட்டத்தரசி திருக்கோயில். இது பெருமா கோயில் பழுது பார்த்துட்ருக்குறாங்க. ஆமாங்க, இதுதான் எழில்மிகு முத்துக்கொண்டம்பாளையம், தாராவரம் வட்டம், திருப்பூர் மாவட்டம், நந்தானபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டதுங்க. ஊரோட அமைப்பு பாருங்க. ஊர் எல்லையில் இவ்வளோ பெரிய மரம்னு பாருங்க. வேப்ப மரம் சிறுசு, அரச மரம் பெருசு. இவ்வளோ ஒரு இயற்கை அழகு, வெயில் தாக்கமே தெரியாதுங்க. இதெல்லாம் எங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மரமும் வேப்ப மரமும் அரச மரமும் ஒரு நிகழ்ச்சிகள், திருவிழாக்களுக்கெல்லாம் அருமையான இடங்க. நன்றி, வணக்கம். இன்றும் உங்கள் ஃபேஸ்புக் நண்பர் தங்கராஜ், ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயில், வலம்புரி.